விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தோற்றம் பாருங்கள். சணப்பை விதைச்சி இன்றைக்கி 8 நாள் ஆச்சு. மழை இல்லாமல் முளைச்சிடுது. என்ன ஆகும்னு தெரியல. அதனால் என்கிட்ட ரெயினோஸ் இருந்தது பாருங்கள். ஒரு 6 ஓஸ் இந்த மாதிரி பாயும். மழை பெஞ்ச மாதிரி மேலே 10 அடி குதிக்கும், சைடில் 10 அடி வரும், அள்ளியில் 10 அடி போகும் பாருங்கள். பக்கம் பக்கம் ஓட்டை, எல்லா பக்கம் தண்ணி போகும். இது இன்றைக்கி கிட்டத்தட்ட 7 நாள் முடிஞ்சுது. டோட்டலாக ஒரு 30 சென்ட் பாய் 5 ஸ்கொயர் மாட்டுக்கு 150 அடிக்கு 6 ஓஸ் போடலாம். 1.25 ஓஸ் இது ரெயினோஸு. ஏதோ சணப்பு மேலே வந்தால் கட்ட முடியாது. ஒரு 20 நாளைக்கு விடலாம். 20 நாளைக்கு கடைசியில் விட்டாலே அப்புறம் அந்த ஈரமே இந்த மண்ணுக்கு சரியாக இருக்குது. அதுக்குள்ளே மழை வருமாங்கிற ஒரு நம்பிக்கை. இது ரெயினோஸ். மழை பெஞ்ச மாதிரி இப்படி 10 அடி அப்படி 10 அடி போயிடும். ஓஸ் 20 அடிக்கு ஒரு ஓஸ் போட்டால் போதும். பார்த்தீங்களா, இந்த ஓஸுக்கு அந்த ஓஸுக்கு 20 அடி. அதுக்கு அதிகமாகவே போடலாம் ப்ரெஷர் இருந்தால். நல்லா மழை பெஞ்ச மாதிரி ஒரு அரை மணி நேரம் பேஞ்சாலே போதும். நம்ம உழவு ஓட்டுற அளவுக்கு, தேவைக்கு மேலே கீழே தண்ணி குடிக்கிற அளவுக்கு நாங்கள் கேட் வால் அடைச்சிருவோம். அதனால் இந்த ஒரு ஐடியா பண்ணியிருக்குது. ஆனால் தண்ணி கட்டினா கிட்டத்தட்ட இந்த 1.5 ஏக்கராவுக்கு 20 மணி நேரம் இந்த பாத்தியில் விட்டால் தான் பாய். டோட்டலாகவே ஒரு 2 மணி நேரம், 10ல் 1 மடங்கு அல்லது 8ல் 1 மடங்கு தண்ணி இருந்தால் முளைக்கிற அளவுக்கு ஏகமாக வந்துடும். நன்றி, வணக்கம்.